வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் காவ்யா மற்றும் மீண்டும் வரவேற்கிறோம். இந்த அமர்வில் நம்மை சுற்றியுள்ள பொருள் தூய்மையானதா என்ற பாடத்திலிருந்து தூய பொருள் மற்றும் சேர்மங்கள் பற்றி அறியப் போகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் தூய பொருள், கூறுகள், சேர்மங்கள், கலவை, ஒரே மாதிரியான கலவை, பன்முகத்தன்மை கொண்ட கலவை. முக்கிய வார்த்தைகள்: தூய பொருள், தனிமங்கள், அதாவது ஒரே வகையான அணுவை மட்டுமே கொண்டுள்ளது. சேர்மங்கள், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வகையான அணுக்கள் உள்ளன. கலவை, ஒரே மாதிரியான கலவை, அதாவது கலவை சீரானது. பல வகையான கலவை, அதாவது கலவை சீராக இல்லை. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களையும் 2 குழுக்களாக வகைப்படுத்தலாம்: தூய பொருட்கள் மற்றும் சேர்மங்கள். நம்மை சுற்றி பார்க்கும்போது நம்மை சுற்றியுள்ள பொருட்களின் பெரும்பாலானவை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தூய கூறுகளின் கலவையாக இருப்பதை காணலாம். எடுத்துக்காட்டாக, கடல் நீர், தாதுக்கள், மண் போன்றவை அனைத்தும் சேர்மங்கள். அரிசி, உப்பு, பால், நெய் மற்றும் பிற பொருட்களை வழங்குவதற்கு உங்கள் பெற்றோருடன் நீங்கள் பலமுறை சந்தைக்கு சென்றிருக்கலாம். முடிந்தவரை தூய்மையான பால் மற்றும் தூய நெய் போன்றவற்றை நீங்கள் பெற்றிருப்பதை உறுதி செய்ய நீங்கள் முயற்சி செய்திருக்க வேண்டும். நமது அன்றாட மொழியில் தூய்மை என்றால் கலப்படம் இல்லாத ஒன்று. ஆனால் வேதியியலில் தூய்மை என்றால் வேறு பொருள். வேதியியலில் எது தூய்மையானது என்பதை கண்டுபிடிப்போம். ஒரு விஞ்ஞானிக்கு அனைத்து பொருட்களும் உண்மையில் வெவ்வேறு பொருட்களின் கலவையாகும், எனவே தூய்மையானவை அல்ல. எடுத்துக்காட்டாக, பால் என்பது உண்மையில் நீர், கொழுப்பு, புரதங்கள் போன்றவற்றின் கலவையாகும். ஒரு விஞ்ஞானி ஒன்று தூய்மையானது என்று கூறினால், நீங்கள் எந்த பொருளின் பகுதியை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாலும் பொருளின் கலவை மாறாது என்று அர்த்தம். எடுத்துக்காட்டாக, தூய தங்க பிஸ்கெட்டின் எந்த பகுதியை மாதிரியாக எடுத்துக்கொண்டாலும் கலவை முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு தூய பொருள் ஒன்றை வகை துகள்களை கொண்டுள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு பொருள் என்பது பொருளின் தூய ஒற்றை வடிவம். தூய பொருட்களை தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என்று 2 வகைகளாக பிரிக்கலாம். பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் தனிமங்கள் எனப்படும் சில எளிய பொருட்களால் ஆனது. இவ்வாறு கூறுகள் அனைத்து பொருட்களின் கட்டுமான தொகுதி ஆகும்.
உறுப்பு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ராபர்ட் பாயில் மற்றும் தனிமத்தின் பயனுள்ள வரையறையை முதலில் நிறுவியவர் லாவேசியர். இரசாயன எதிர்வினைகளால் எளிமையான வடிவங்களாக உடைக்க முடியாத பொருளின் அடிப்படை வடிவம் என அவர் ஒரு தனிமத்தை வரையறுத்தார். ஒவ்வொரு தனிமமும் ஒரே ஒரு வகையான அணுவால் ஆனது என்ற உண்மையை உள்ளடக்கி இந்த வரையறையை நீட்டிக்க முடியும். தனிமங்களை பொதுவாக உலோகங்கள், உலோகங்கள் அல்லாதவை மற்றும் மெட்டலாய்டுகள் என பிரிக்கலாம். உலோகங்களின் எடுத்துக்காட்டுகள் தங்கம், வெள்ளி, தாமிரம், இரும்பு போன்றவை. அறை வெப்பநிலையில் திரவமாக இருக்கும் ஒரே உலகம் பாதரசம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அயோடின், குளோரின் போன்றவை உலோகம் அல்லாதவற்றின் எடுத்துக்காட்டுகள். சில தனிமங்கள் உலோகங்கள் மற்றும் உலோகங்கள் அல்லாதவற்றுக்கு இடையே இடைநிலை பண்புகளை கொண்டுள்ளன. அவை மெட்டலாய்டுகள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக போரான், சிலிக்கான், ஜெர்மனியம் போன்றவை. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் முறையில் இணைந்து ஒரு புதிய பொருளை உருவாக்கும் போது புதிய பொருள் கலவை எனப்படும். ஒரு சேர்மமானது அது உருவாக்கப்பட்ட தனிமங்களிலிருந்து வேறுபட்ட பண்புகளை கொண்டுள்ளது. உதாரணமாக சோடியம் குளோரைடு என்றும் அழைக்கப்படும் பொதுவான உப்பு ஒரு கலவை ஆகும். இது சோடியம் மற்றும் குளோரின் ஆகியவற்றால் ஆனது. இரசாயன எதிர்வினை மூலம் மட்டுமே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளாக பிரிக்கக்கூடிய தூய பொருட்கள் என நாம் சேர்மங்களை வரையறுக்கலாம். உதாரணம், பீக்கரில் செப்பு சல்பேட்டின் செறிவூட்டப்பட்ட கரைசலை எடுத்து அதில் ஒரு துண்டு அலுமினிய தாளை விடவும். சிறிது நேரம் கழித்து அலுமினிய தாளில் செம்பு அடுக்கு படிந்திருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். தீர்வு நிறமாற்றதாக மாறும். அலுமினியம் மற்றும் செப்பு உலோகம் பிரிக்கப்பட்ட கரைசலில் இருக்கும் செப்பு அயனிகளுக்கு இடையே ஒரு இரசாயன எதிர்வினை நடந்துள்ளது என்பதை நாம் அறிவோம். கந்தகம் மற்றும் ஆக்சிஜனில் இருந்து தாமிரத்தை பிரிக்க முடியாது. ஒரு இரசாயன எதிர்வினை மூலம் மட்டுமே பிரிக்க முடியும். சேர்மங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தூய வடிவ பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. நாம் தூய்மையானவை என்று அழைக்கும் பல விஷயங்கள், அதாவது பொருட்கள், உண்மையில் வெவ்வேறு பொருட்களின் கலவைகளாகும். சாறு என்பது தண்ணீர், சர்க்கரை மற்றும் பழக்கூழ் ஆகியவற்றின் கலவையாகும். தண்ணீரில் கூட சில உப்புகள் மற்றும் தாதுகள் உள்ளன. கலவைகளில் கலவை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது.
நீங்கள் மாதிரியாக எடுத்துக்கொண்ட பகுதியை பொறுத்து சில கலவைகளில் உள்ள கலவை மாறுகிறது. ஒரு கலவை பொதுவாக வேதியியல் ரீதியாக இணைக்கப்படாத 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளால் ஆனது. ஒரு கலவையில் உள்ள பொருட்கள் அவற்றின் சொந்த பண்புகளை தக்க வைத்துக் கொள்கின்றன, மேலும் அவை உடல் ரீதியாக பிரிக்கப்படலாம். சேர்மங்கள் திட, திரவ, வாயு நிலைகளில் அல்லது இந்த 3 நிலைகளின் கலவையாக இருக்கலாம். ஒரே மாதிரியான கலவையில் கலவையின் கூறுகள் அது முழுவதும் ஒரே சீராக விநியோகிக்கப்படுகின்றன. ஒரே மாதிரியான கலவையின் கூறுகள் மிகவும் நெருக்கமாக கலந்திருப்பதால் அவற்றை காட்சி கண்காணிப்பு மூலம் வேறுபடுத்துவது கடினம். உதாரணமாக, காற்று என்பது பல வாயுக்களின் ஒரே மாதிரியான கலவையாகும். நாம் அனைவரும் லெமனேட் என்ற பானத்தை தயாரித்து அதன் சுவையை அனுபவிக்கிறோம். இது தண்ணீர், சர்க்கரை, எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு ஆகியவற்றின் கலவையாகும். நீங்கள் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை பழத்தை ருசித்தால் அது முழுவதும் அதே சுவை. இந்த கரைசலில் சர்க்கரை, எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு துகள்கள் சமமாக விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் கூறுகளை நாம் தனித்தனியாக பார்க்க முடியாது. அத்தகைய கலவைகளை நாம் ஒரே மாதிரியான சேர்மங்கள் என்று அழைக்கிறோம். ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த கலவை என்பது வெவ்வேறு பொருட்களால் ஆன கலவையாகும், அல்லது வெவ்வேறு நிலைகளில் ஒரே பொருளில் ஒரே மாதிரியாக விநியோகிக்கப்படவில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தூய பொருள் ஒற்றை வகை துகள்களை கொண்டுள்ளது. தனிமங்கள் என்பது பொருளின் அடிப்படை வடிவமாகும். அவை இரசாயன எதிர்வினைகளால் ஆன எளிமையான வடிவங்களாக பிரிக்க முடியாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் முறையில் இணைந்து சேர்மம் எனப்படும் புதிய பொருளை உருவாக்குகின்றன. இரசாயன எதிர்வினை மூலம் மட்டுமே கலவைகளை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கூறுகளாக பிரிக்க முடியும். ஒரு கலவையானது எந்த விகிதாச்சாரத்திலும் கலந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை, அதாவது உறுப்பு மற்றும் கலவை கொண்டுள்ளது. கலவைகளை பொருத்தமான பிரிப்பு நுட்பங்களை பயன்படுத்தி தூய பொருட்களாக பிரிக்கலாம். ஒரே மாதிரியான கலவையில் கலவையின் கூறுகள் அது முழுவதும் ஒரே சீராக விநியோகிக்கப்படுகின்றன. பன்முகத்தன்மை கொண்ட கலவை என்பது வெவ்வேறு பொருட்களால் ஆன கலவையாகும், அல்லது வெவ்வேறு நிலைகளில் உள்ள ஒரே பொருள் அதில் சீராக விநியோகிக்கப்படாதது. நன்றி.